எல்லாருக்கும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய பாஸ் பூர்ணிமா அவர்கள் சார்பாகவும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். தெய்வ திருத்தலம் இங்கே வந்து திருச்செங்கோடு இந்த ஊருக்கு வரும்போது இங்கே ஊரில் பொதுவாக நிறையா கல்லூரிகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும். ஆனால் இங்கே விவேகானந்தா கல்லூரிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் கல்லூரிக்குள்ளே ஊர் இருக்குது. எல்லா சிறப்பு அம்சங்களும் இங்கே இருக்குது. இருந்தாலும் எனக்கு வந்து இந்த கூட்டத்தில் ஒரு சின்ன அன்னீசி, ஏதோ ஒரு சின்ன அசௌகரியம் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அதுக்கு என்ன காரணம்னா, திருச்செங்கோடுங்கிறது வந்து அர்த்தநாரீஸ்வரர் கூடிய ஒரு ஸ்தலம். அர்த்தநாரீஸ்வரர்னா 50% ஆண்கள் 50% பெண்கள். ஆனால் இங்கே வந்து 5% கூட ஆண்கள் இருப்பாங்களா? இந்த மாதிரி திருச்செங்கோட்டில் அர்த்தநாரீஸ்வரர் இடத்துல வந்து ஒன்லி மகளிர் அப்படிங்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி. ஏன் அப்படின்னா, நான் வந்து அந்த காலத்தில் 5th கிளாஸ் வரைக்கும் பெருசாக ஒன்றும் அவ்வளோ மெச்சூர்ட் ஆகலை, ஒன்றும் நாலேஜ் பெருசாக இல்லை. எல்லோரும் பசங்க பொண்ணுங்கன்னா பெரிய வித்தியாசமெல்லாம் ஒன்றும் கிடையாது. 5ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் ஒன்றும் தெரியல முனிசிபல் ஹைஸ்கூலில். அங்கிருந்து 6ஆம் கிளாஸுக்கு வந்து மணி ஹை ஸ்கூல்னு சொல்லி அந்த பள்ளிக்கூடத்துக்காக வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு எக்ஸாம் எழுதி அதில் பாஸ் பண்ணால் தான் அங்கே சேர்த்துக்குவாங்க. அப்புறம் எப்படியோ எழுதி பாஸ் பண்ணிட்டேன் நான். அப்புறம் அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறம் அப்போ கொஞ்சம் வயசும் வந்துடுச்சு இல்லையா, 5th to 6th அப்படிங்கும்போது. அங்கே போனதுக்கப்புறம் தான் பார்த்தேன், அது வரைக்கும் இருந்ததெல்லாம் தெரியல. அப்போ தான் புதுசாக கலர் கலராக யூனிஃபார்மில் பெண்கள், அதாவது மகளிர், அவங்களெல்லாம் பார்த்தோன்னே ஒரே ஆச்சரியமாக புதுசாக அதிசயமாக இருந்தது. ஓ, எல்லாத்தோடையும் சேர்ந்து நம்ம படிக்க போகிறோம் பொழுது அப்படின்னு சொல்லி ரொம்ப உற்சாகமாகி மகிழ்ச்சியாகி அதுக்கப்புறமா கிளாஸுக்கு 6th ஸ்டாண்டர்டுக்கு போனால் எனக்கு கொடுத்த செக்ஷன் வந்து சி செக்ஷன். அது என்னன்னா, ஏ செக்ஷன் பூரா கேர்ள்ஸுங்க, சி செக்ஷன் டி செக்ஷன் பூரா பாய்ஸுங்க, ஒரே ஒரு பி செக்ஷன் மட்டும்தான் கோ எஜுகேஷன். அதனால் இந்த பி செக்ஷன் பசங்களை பார்க்கும்போதெல்லாம் பொறாமையாக இருக்கும். இவெல்லாம் வாழ்க்கையில் கொடுத்து வச்சவங்கயா, நம்ம 6ஆம் கிளாஸ்லேருந்து இப்படியே தானா தனியாக போய் பசங்களையே பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதானா அப்படிங்கிற மாதிரி படிப்பை விட இது ரொம்ப மனசுக்குள்ள பாதிப்பு அதிகமாக உண்டாக்கிடுச்சு. திடீர்னு ஒரு இன்ப அதிர்ச்சியாக ஒரு சமாச்சாரம் சொன்னாங்க. இந்த 9th 10th 11th இப்போ வந்து மறுபடியும் சஃபிள் பண்ணுறாங்க கிளாஸை. ஸோ சில பேர் வந்து சி செக்ஷன்லேருந்து பி செக்ஷனில் இருக்கிறவங்க சிடிக்கு போகிறது, ஏ செக்ஷன்லேருந்து கொஞ்சம் பேர் பி செக்ஷன், இப்படியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு. ஸோ பி செக்ஷனில் நமக்கு இடம் கிடச்சிட்டா அது இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி, ஆஹா ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொன்னோடனே அங்கே கிரவுண்டில் வந்து போய் நின்னோம். எங்கள் கிளாஸ் பசங்கள்லாம் போய் நின்னோடனே எங்கள் ட்ரில் மாஸ்டர் வந்தார். அவர் தான் செக்ஷன் பிரித்து அனுப்புறது. இப்போ எனக்கெல்லாம் பி செக்ஷன் எப்படியாவது கூப்பிட்ற மாட்டாரா, பி செக்ஷன் போயிட மாட்டோமா அப்படின்ட்டு ஒரே பதப்பதப்பில் நின்றுருக்கிறேன். எல்லோரும் இப்படி லைனாக நின்றுருந்தோம். ஒரு பையன் அதான் சொன்னேன், இந்த மாதிரி கொஞ்சம் ஹைட்டான பையன், கொஞ்சம் மீச முளைச்ச மாதிரி இருக்கிற பையன், முத்துன பசங்க, இவங்களையெல்லாம் வந்து பி செக்ஷனுக்கு அனுப்ப மாட்டாங்க, அவங்க ஒன்லி பாய்ஸ் தான் அனுப்புவாங்க. கொஞ்சம் ஷார்ட்டாக ஹீட்டாக இருக்கிறவங்க, இன்னும் மீசை அரும்பாதவங்க, அவங்கள மட்டும்தான் பி செக்ஷன் அப்படின்னு சொன்னோடனே நான் அப்படியே குறுக ஆரம்பித்தேன். அப்படியே குறுகிட்டு மெல்ல இப்படி திரும்பி பார்த்தா எல்லாருமே இப்படி தான் இருக்கானுங்க. ஆஹா, எல்லாரும் ரொம்ப வேக்கியானமாக இருக்காங்க, நம்மளை மாதிரி தான் எல்லாத்து மனசுலையும் இருக்குது போலக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே நின்றுருந்தோம். வாத்தியார் வந்தார். ஆறுமுகம் முன்னாலவா, அவன் பயங்கர சந்தோஷத்தில் முன்னால் போயிட்டான் ஒரு 3 ஸ்டெப்பு.
அடுத்தது அம்பலவாணன்னு கூப்பிடுவான்னா அம்பலவாணன் கூப்பிடல. அதுக்கு அடுத்தது வேற யாரோ ஒரு பேர் இருந்தது, அதே ஏழை. அவனை முன்னால் வான்னா அவன் நடுவில் முழிக்கிறான் பேயறிஞ்ச மாதிரி, அவன் முன்னால் வந்துட்டான். அடுத்தது பி பாக்யராஜன் அம்மா. அதனால் பாபு அப்படின்னு எனக்கு பக்கத்தில் இருக்கிற பையனை கூப்பிட்டாங்க. ஓகே, அடுத்தது நம்ம தான் பாக்யராஜ்னு சொல்லுவாங்கன்ட்டு ரெடியாக இருந்துட்டுருக்கிறேன் நான். அப்புறம் பார்த்தா என்னை விட்டுட்டு அடுத்த பையன் பாலசுந்தரம் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டாங்க. எனக்கு எப்படி இருந்திருக்கு யோசிச்சு பாருங்கள். அப்படியே சோகமாக அப்படியே நின்றுருக்கிறேன். எங்கள் வாத்தியார் என்னை கூப்பிடாதது கூட எனக்கு சோகமாக இல்லை. எனக்கு அடுத்த பையனை பாலசுந்தரத்தை கூப்பிட்டாங்கல்ல, அவன் என்னை பார்த்துட்டு அப்படின்ட்டு போனான் பாரு. அதுதான் என்னால் தாங்கிக்கவே முடியல. அப்புறம் சரி போச்சு, இந்த வருஷம் அவ்வளோதான். இனிமேல் 9th 10th 11th எல்லா பசங்களோட தான் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பாட்டு உட்காந்துருக்கணும், அவ்வளோதான் நமக்கு லக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு சோகமாக நாங்கள்லாம் பின்னால் இருந்தோம். கடைசியில் திடீர்னு ட்ரில் மாஸ்டர் வந்து இந்த முன்னால் கூப்பிட்டனால இவங்கெல்லாம் சி செக்ஷனுக்கு போங்க, பின்னால் நிற்கிறவங்க அவங்கெல்லாம் பி செக்ஷனுக்கு போங்க அப்படின்னா உடனே எனக்கு தம் தன தம் தன தம் தன தம் தன அப்படியே ஸ்லோ மோஷனில் பறக்க ஆரம்பிச்சிட்டேன். பரவாயில்லப்பா, இப்போ தான் உயிர் வந்தது, இப்போ தான் படிக்கிறதுலேயே ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து இன்றைக்கி சினிமாவுக்கு வந்து எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. அப்படின்னா அந்த கோ எஜுகேஷன் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தது. உங்களை எல்லாம் வந்து அவங்க வந்து தன்னுடைய சொந்த குழந்தைகள் மாதிரி, அதான் இங்கே பஸ்ஸில் இங்கேருந்து அனுப்பிச்சி விட்டு மறுபடியும் நைட்டெல்லாம் பஸ் அங்கேருந்து காலையில் தான் கூப்பிட்டு வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி உங்கள் சேர்மனை வந்து இவரை பார்த்தா சேர்மன்னு தெரியாது, சாதாரண ஒரு ஆள் மாதிரி எங்கே வேணால் உட்காந்துருப்பார், ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் சரி, இங்கே போனாலும் சரி, அங்கே போனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேள்விப்படும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து எங்களுடைய பாரிவேந்தர் அவரையும் வச்சுக்கிட்டு இந்த இதுங்கிற மேடை அப்படிங்கிற நிகழ்ச்சி நடத்துறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிகழ்ச்சியினுடைய டாபிக் வந்து மாணவர்களாகிய எங்களுக்கு பலமாக இருப்பது பலகீனமாக இருப்பது, பெற்றோர்களா ஆசிரியர்களா கல்வி முறையா நண்பர்களா அரசாங்கமா தகவல் தொடர்பு சாதனங்களா அப்படின்னு சொல்லிட்டு. மரத்தில் அடித்து இறங்கினால் தனது ஆணி, மனிதனை ஏற்றி விட்டால் தனது ஏணி, கடலை கிழித்து சென்றால் தனது தோணி, கிரிக்கெட்டில் சிக்ஸர் அடித்ததான் நம்ம தல டோனி. இப்படி அடித்து கிழித்து துன்புறுத்துவதான் பெற்றோர்களின் பணி. அதை தவறென்று சொல்வது இந்த கிஷோரின் பாணி. காலையில் எழுந்தா சிலம்ப கட்டா கிளாஸ், அப்புறமேட்டு வீடு, வீடு முஞ்சா ஸ்கூல், ஸ்கூல் முஞ்சா ஹிந்தி டியூஷன், हिंदी ट्यूशन मुंजा इंग्लिश ट्यूशन मुंजा मैथ्स ट्यूशन मुंजा साइंस ट्यूशन. இப்படி நாங்க தினமும் தூங்குறதுக்கு 10 மணி ஆயிடுது சார். இப்படி கஷ்டப்பட்டு படிச்சு 98 மார்க் வாங்கிட்டு வந்து எங்க அப்பா அம்மாட்ட காமிச்சா பக்கத்து வீட்டு பையன் 100 மார்க் எடுத்திருக்கானே, எங்கடா போச்சு 2 மார்க்குன்னு தலையில நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கொட்டி எனக்கு குள்ளமாக்கிட்டாங்க சார். தம்பி சொல்ற மாதிரி வீட்டில் மார்க் எடுக்கலைன்னா டார்ச்சர் பண்றாங்க சார். சரி ஸ்கூலுக்காவது போனா அங்கேயும் மார்க் எடுக்கலன்னு டார்ச்சர் பண்றாங்க சார். ஆனா ஒண்ணு சார், ஆசிரியர்கிட்ட மாட்டி முழிக்கிறதுக்கு எங்களுக்கே இந்த நிலைமைனா பேராசிரியர்கிட்ட மாட்டி முழிக்கிற இந்த அக்காக்கு நல்ல வேலை நான் அந்த மாதிரிலாம் மாட்டல. காலேஜ் போன வேகத்திலே திரும்பி ஓடியான்ட்டேன். வாடி வாடி தமிழ்நாட்டு திருமகளே, என் அம்மாவோட மருமகளே. லவ் பண்ற மாதிரி பாப்பீங்களாமா, லவ் பண்ற மாதிரி பேசுவீங்களாமா?
படிக்கலன்னீங்களாம்மா. சார் ஒரே ஒருத்தர் தான் பார்த்தேன், மனசுல ஆணி அடிச்ச மாதிரி பஞ்சிச்சு. ஆனா அங்க ஸ்கூல் புக்ல இருக்க இங்கிலீஷ் ரைம்ஸோ தமிழ் இலக்கணமோ மனசுல பதிவே மாட்டேங்குது. சார் என் தம்பியை சும்மாவே சொல்லக்கூடாது. என்னை சீண்டி விட்டு எங்க அம்மாட்ட அடி வாங்க வைக்கிறதுல அந்த மாதிரி யாராலும் இருக்க முடியாது. ஒரு நாள் சிவசேவான்னு உட்கார்ந்துருந்தேன். கிட்ட வந்து சிங்கத்தை காட்டுல பார்த்திருப்பேன், நேர்ல பார்த்திருப்பேன், கூல அடைச்சு வச்சிருக்கிறத பார்த்திருப்பேன். ஓ கண்ணு முன்னாடி வெறித்தனமா நடக்கிறத பார்த்திருக்கியா பார்த்திருக்கியா பார்த்திருக்கியா? ஓங்கி அடிச்சா 1.5 வெயிட், பாஞ்சு அடிச்சா 10.5 வெயிட் கண்ணத்துல அவன் விட்டு போயிட்டான். சார் சார் நான் அண்ணன் சும்மா இருப்பனா? உடனே நான் சொன்னேன், நீ பொறுக்கி நான கேடு கட்ட பொறுக்கி, நீ மாசு நான பக்கா மாஸ், பில்லி சூனியம் காத்து கருப்பு இந்த அகோபச்ச ஆக்கன முழு ஒட்டம்டாதே ஒட்டக்கி சார் கெட்டக்கி சார் முதுகுல குத்துறேன். சார் ஏன் நேரம் அந்த நேரம் பார்த்து எங்க அம்மா வந்து ஏலே கிஷோரே பெரிய பையன் ஆகிறியே சின்ன பையனை போய் அடிக்கிறேன்னு என்னைய பிடிச்சி திட்டாங்க. அந்த தம்பி சொல்றது கரெக்ட் தான் சார். தம்பி ஆமா சார். அக்கா சொல்லுங்க அக்கா. நம்ம அம்மா அம்மாலாம் சாப்பாடு ஊட்டும் போது என்ன தெரியுமா சார் சொல்றாங்க? நீ சரியா சாப்பிடலன்னா பூசாணி கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன், நீ சரியா சாப்பிடலன்னா பூசாணி கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க சார். அம்மா சமைச்சு கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்றதுக்கு நாங்க பேசாம பூச்சாண்டி கூடயே போயிடலாம் சார். சார் ஒரு நிமிஷம் சொல்லுங்க. ஏன் பாப்பா, உங்க அம்மா சமைச்ச சாப்பாடு தானே உங்க அப்பா சாப்பிடுறாங்க, பரவையா நீ சாப்பிட மாட்டீங்க? அப்பா அம்மா சமைச்சு கொடுத்த சாப்பாடுற சாப்பிடுறாருன்னா அப்பா ஒரு பெரிய தியாகி, அதுக்காக நானும் தியாகி ஆக முடியுமா? ஏழுமலை ஆண்டவனே வெங்கட்ரமணா ஏழு குண்டலவாடா என்னைய காப்பாத்துப்பான்னு நான் காலையில எந்திரிச்சு கத்துற அளவுக்கு எங்க வீட்டுல ஒரு சத்தம் கேட்கும். வேற யாரும் இல்ல, எங்க அப்பா தான். படி 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 படிம்பாரு. இந்த வாசல்ல இருந்து நேக்கா நழுவி அடுத்த வாசலுக்கு போனா அங்க எங்க அம்மா ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க 2 பேரும் தொல்லையும் தாங்க முடியாம பள்ளிக்கூடத்து பக்கம் ஓடுனா அங்க டீச்சர் அந்த படம் படிக்கல இந்த படம் படிக்கல. சரி இத்தனை பேர் சொல்றாங்களே, நாமளும் நல்லா படிச்சு ஒரு டாக்டர் ஆகவோ கலெக்டர் ஆகவோ ஆகலான்னு முடிவு பண்ணி புத்தகத்தை திறந்தா இந்த பாலா போன உலகத்துல படிக்க முடியுதா இல்ல படிக்கத்தான் விடுறாங்களா? பஸ்ல ஏறினா டிவி, பிளாட்பாரத்துல இறங்குனா டிவி, ஆபரேஷன் தியேட்டர்லயும் டிவி, சினிமா தியேட்டர்லயும் டிவி, டீ கடையிலயும் டிவி, பெட்டி கடையிலயும் டிவி. இப்படி மாணவர்களாகிய நாங்க எங்க போனாலும் இந்த டிவி எங்களை பின்னாடியே துரத்துக்கிட்டே வருது சார். சார் ஒரு நிமிஷம். இந்த பாப்பா சொன்னாங்க தொலைக்காட்சி ஒரு தொல்லைக்காட்சின்னு. நான் சொல்கிறேன் தொலைக்காட்சி ஒரு நல்ல காட்சி. நாங்கள் அதிலிருந்து தான் யோகா கற்றுக்குறோம். 10th எப்படி எக்ஸாம் எழுதுறதுன்னு சொல்லித்தராங்க, 12th எப்படி எக்ஸாம் எழுதணும்னு சொல்லித்தராங்க. அப்புறம் எப்படி பாப்பா நீ தொலைக்காட்சியை தொல்லைக்காட்சின்னு சொல்லலாம்? இங்கே பாருங்க மகாஜனங்களே, இது யோகாசனம் பார்த்து வளர்த்த உடம்பு மாதிரியா இருக்குது. நானே இம்புட்டு வசக்கம் தான் இருக்கேன், என்னைய விட இம்புட்டு வசக்கம் இருக்கிற பயலுவெல்லாம் நான் டெய்லி பள்ளிக்கூடம் போயிட்டு வரையில ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன் அப்படின்னு பாட்டு பாடுறீங்க சார். இது அவங்களுக்கு கத்து கொடுத்தது யாரு? இந்த தொலைக்காட்சி தானே. இது எல்லாத்தையும் சகிச்சு புடிச்சுக்கிட்டு நாங்களும் பள்ளிக்கூடம் போய் படிக்கணும்னு உட்கார்ந்தா இந்த பாடம் மனப்பாடத்திலே ஏற மாட்டேங்குது சார். கஷ்டப்பட்டு ஒரு மனப்பாடப்பட்ட படிச்சேன் சார். ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஹவ் ஐ வண்டர் வாட் யூ ஆர்னு படிச்சிட்டு மறுநாள் அந்த டீச்சர்ட்ட போய் எழுதி காமிச்சேன் சார். அதுக்கு அந்த டீச்சர் என்ன அடி அடின்னு அடிச்சிட்டாங்க தெரியுமா? அந்த டீச்சர் என்னதான் அடிக்கட்டும், நான் சின்சியரா படிப்பேன்னு சொல்லிட்டு புத்தகத்தை எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஓரமா சின்சியரா படிச்சுக்கிட்டேன் சார். அப்ப என் ஃப்ரெண்டு ரொம்ப நேரமா என்னத்தையோ நோண்டிக்கிட்டே இருந்தா. சரி என்னதான் பண்றான்னு பக்கத்துல போய் பார்த்தா பாவி மக எங்க இருந்துதான் போனை மறைச்சு வச்சிருந்தான்னு தெரியல, நெட்ட பார்த்துக்கிட்டு இருக்கா சார். இந்த அளவுக்கு எங்க மாணவர்களை உருவாக்குனது யாரு? இந்த தகவல் தொடர்பு சாதனங்கள் சார். அன்னைக்கு எங்க ஸ்கூல்ல இங்கிலீஷ் டீச்சரு வாட்டுங்கிற
கொடுத்து அதுக்கு ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுன்னு சொன்னாங்க. உடனே நான் ஃபார்ம் பண்ண பாருங்க. வாட்டகர் ரிவார்ட், வாட்டகர் ரிவார்ட், வாட்டகர் ரிவார்ட், வாட்டகர் ரிவார்ட், வாட்ட 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 வாட்டன்னு இருந்த சார். அதுக்கு எங்க டீச்சர் என்ன போட்டு வாட்டி வதக்கிட்டாங்க சார். இந்த தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலம் எங்க மாணவர்கள் எப்படி தெரியுமா தகவல்களை தெரிஞ்சுக்கிறாங்க? கிளாஸ் நடந்துகிட்டு இருக்குது, அங்கேருந்து ஒரு பையன் போன் பண்றான், மச்சான் என்னடா நடந்துகிட்டு இருக்குன்னு. இங்க நம்ம பையன் சொல்றான், மாப்பிளே அறிவியல் அறுத்துக்கிட்டு இருக்காப்லடா. உடனே அவன் சொல்லுவேன், டேய் நம்ம பக்கத்து தியேட்டர்ல புலிப்படம் ஓடுதா, வேமா ஓடியாடோ அப்படிம்ப. நாங்க கூட தேவல சார், இந்த காலேஜ் அக்காங்க பண்ற சேட்டை இருக்கே. ஐயோ, இந்த போன காதுல வைக்கிறதான் தெரியும். அப்புறம் திரும்ப அதே ரொட்டேஷன் ஆகும். அப்புறம் அதுங்க என்ன பேசுதுன்னு அதுகளுக்கும் புரியாது, அதை கேட்கிற நமக்கும் புரியாது. மாணவர்களாக எங்களுக்கு பலமா இருக்கிறது பெத்தவங்க தான் சார். பெற்றோர்கள் தான் பலம்னு பேச வர்றேன். அம்மாவோட காலடியை விட உலகத்துல சொர்க்கம் கிடையாது. அப்பாவோட வார்த்தையை விட உலகத்துல வேதம் கிடையாது. இவங்க 2 பேரும் இல்லைன்னா எங்களுக்கு உலகமே கிடையாது சார். ஒரு பேச்சாளர்கிட்ட ஒருத்தங்க போய் ஒரு கேள்வி கேட்டாங்க, ஐயா நீங்க முதல்ல பேசின பேச்சுக்கு கைதட்டலும் பாராட்டும் கிடைச்சதா அப்படின்னு. அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஆமா, கைதட்டலும் பாராட்டும் கிடைச்சது. அப்படி கைதட்டினதும் பாராட்டினதும் யார் தெரியுமா? என்னோட அம்மாவும் அப்பாவும் சொன்னாங்கய்யா. அவங்க முதல்ல பேசின பேச்சு என்ன தெரியுமா? 1 வயசா இருக்கும்போது அம்மான்னு சொன்னாங்களே, அந்த ஒரு வார்த்தை தாங்கய்யா. அப்பாங்க தன்னோட குழந்தைய தூக்கி மேலே வீசி விளையாடுறத பார்த்துருப்பீங்க. அப்போது ஏதாச்சும் ஒரு குழந்தையாவது அழுது பார்த்துருக்கீங்களா? அழுகாது சார், அதுக்கு பதிலாக சிரிக்க தான் செய்யும். ஏன் தெரியுமா? நம்ம கீழே விழும்போது நம்மளை கீழே விழாமல் தாங்கி பிடிக்க நம்ம அப்பா இருக்காருங்கிற ஒரு நம்பிக்கை தான் சார். உலகத்திலேயே ரொம்ப புண்ணியம் பண்ணவங்க யார் தெரியுமா? அப்பா அம்மா கூட இருக்கிறவங்க தாங்க. ஆனால் எனக்கு தாங்க அந்த பாக்கியமே கிடைக்கல. அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் ரொம்ப நல்லா தான் இருந்தோம். எனக்கு என் கூட பிறந்தவங்க ஒரு அக்கா. எங்கள் அப்பா தறி ஓட்ட போவார், எங்கள் அம்மா பஞ்சு மில்லுக்கு தான் வேலைக்கு போவாங்க. அவங்க எவ்வளோதான் கஷ்டப்பட்டு வளர்த்தாலும் நாங்கள் ஆனால் கஷ்டம் தெரியாமல் தான் சார் வளர்ந்தோம். ஒரு நாள் எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க சார். அப்போ டாக்டர் கேட்டாங்க, ஏங்க நீங்கள் எப்போதுலேருந்து தறி ஓட்டிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு எங்கள் அப்பா சொன்னாங்க, நான் சின்ன வயசுலேருந்தே தறி ஓட்டிகிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. உங்களுக்கு நுரையீரல் பாதிப்படைஞ்சிருக்கு, நீங்கள் மறுபடியும் தறி ஓட்டிகிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான கண்டிஷன் ஆயிரும்னு சொல்லி சொன்னாங்க சார். ஆனால் எங்கள் அப்பா அதை கூட பொருட்படுத்தாமல், நான் 2 பொட்டை பிள்ளைய வச்சுருக்கேன், அவங்கள எப்படியாச்சும் கரை சேர்க்கணும்னு சொல்லி எங்களுக்காக மறுபடியும் வேலைக்கு போனாங்க சார். ஒரு நாள் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருந்தோம். அப்போ எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, சாமி எனக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை, நான் ஒரு வேளை இறந்துட்டேன்னா பெரியப்பா பசங்க சித்தப்பா பசங்கன்னு சேர்ந்து நான் உங்கள் அப்பாவுக்கு காரியம் செய்கிறேன்னு சொல்லுவாங்க, அவங்கள செய்ய விட்டுறாத, நாளைக்கு ஒரு வேளை நீங்கள் பெருசானதுக்கப்புறம் சொல்லி காமிப்பாங்கன்னு சொன்னாங்க சார். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா இறந்துட்டாரு சார். எங்கள் அப்பா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆம்பளை பையன் இருந்து எங்க அப்பாவுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ எல்லாமே நான் செஞ்சேன் சார். எங்க அப்பாவுக்காக நானே கொல்லி வச்சேன் சார். எங்க அப்பாவுக்காக நானே மொட்டை அடிச்சேன் சார்.
இறந்ததுக்கப்புறம் நானும் எங்கள் அக்கா எங்கள் அம்மா மட்டும்தான் சார் இருந்தோம். எல்லாரும் சொன்னாங்க, சொந்தக்காரங்கெல்லாம் 2 பேரும் பொட்டை பிள்ளைங்க, படிக்க வச்சு என்ன ஆக போகுது, வேலைக்கு அனுப்பு 4 காசாவது ஆகுன்னு சொன்னாங்க சார். ஆனால் எங்கள் அம்மா அதெல்லாம் பொருட்படுத்தாமல் 2 பேர்த்தையுமே ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க சார். எங்கள் அப்பா இறக்குறப்போ எங்கள் அம்மாவுக்காக விட்டுட்டு போன சொத்து என்ன தெரியுமா சார்? வரம் இருந்து பெற்ற நானும் எங்கள் அக்காவும் மட்டும்தான் சார். என்னை விட எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அக்கா மேலே பாசம் அதிகம். ஏன்னா குழந்தை இல்லாமல் ரொம்ப வரம் இருந்து பெற்ற குழந்தையாச்சு. ஒரு வேலை செய்ய கூட விட மாட்டாங்க. படிக்கலைன்னா கூட ஏன் படிக்கலைன்னு கூட கேட்க மாட்டாங்க சார். ஒரு நாள் ஸ்கூலில் எங்கள் அக்கா மயங்கி விழுந்துட்டாங்க. ஏன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா போய் கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் காமிச்சாங்க சார். அப்போ டாக்டர் சொன்னாங்க, உங்கள் பொண்ணு உடம்புல 2 பாயிண்ட் தான் ரத்தம் இருக்குது, ரொம்ப சீரியஸான கண்டிஷன், கண்டிப்பாக தினமும் 4 பாட்டில் ரத்தம் இறக்கணும்னு சொன்னாங்க சார். தினமும் 4 பாட்டில் ரத்தம் இறக்குவோம் சார். நைட்டு எங்கள் அக்கா தூங்குறப்போ திரும்பி படுப்பா சார். அப்போ கையில் அந்த ரத்தம் இறங்கிட்டு இருந்த அந்த டியூப் கழண்டு விழுகும் சார். அப்போ எங்கள் அக்கா கையிலேருந்து வர்றது ரத்தமாக இருக்காது சார், வெறும் தண்ணி மாதிரி தான் சார் இருக்கும். ரொம்ப சீரியஸாக இருக்குமா, நீ பார்த்து ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க சார். அப்புறம் ஒரு நாள் எங்கள் அக்கானால மூச்சு விடவே முடியல. எங்கள் அம்மா சரின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸில் கொண்டு போனாங்க சார். எந்த குழந்தைய 10 மாதம் கஷ்டப்பட்டு வரம் இருந்து பெற்றாங்களோ அந்த குழந்தை அம்மா அம்மான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா மடியில் இறந்துருச்சு சார். அதுக்கப்புறம் நானும் எங்கள் அம்மா மட்டும்தான் சார் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் சார் எங்கள் அம்மாவுக்கு ஒரு வெறி வந்துச்சு, இந்த சமுதாயத்தில் எப்படியாவது நம்ம பிள்ளைய ஒரு நல்ல நிலைமை கொண்டு வந்துடணும்னு சொல்லி சார். பகல் ஷிஃப்ட் செஞ்சால் சம்பளம் கம்மியாக வரும்னு சொல்லி தினமும் ராத்திரிக்கு ஷிஃப்ட் போவாங்க சார். அப்போ தான் சம்பளம் அதிகமாக வரும்னு சொல்லி இன்றைக்கி நான் நைட்டு நிம்மதியாக தூங்கணுன்னா எங்கள் அம்மா வெடிய போய் அங்கே போய் பாடு விட்டுட்டு வருவாங்க சார். நான் பெருசாகி கண்டிப்பாக ஒரு கலெக்டர் ஆவேன் சார். எங்கள் அம்மாவை மகாராணி மாதிரி வச்சு பார்த்துக்குவேன் சார். என்ன மாதிரி கஷ்டப்படுற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுவேன் சார். இதுதான் சார் என்னோட வாழ்க்கையோட லட்சியமே. ரொம்ப சந்தோஷம். அதாவது நம்ம பட்ட கஷ்டம் வேறு யாருக்கும் வரக்கூடாது. அதனால் நம்ம பட்ட கஷ்டத்தோடு யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உறுதி எடுத்துக்கணும்னு தோணுச்சு பாரு. உனக்கு இதே ஒரு பெரிய லட்சியம் தாம்மா. ஆண்டவன் கண்டிப்பாக உனக்கு அதுக்கான அந்த அந்தஸ்தை உனக்கு கொடுப்பாரு. இந்த குடும்ப பாரத்தையெல்லாம் தாங்கிட்டு வளர்த்துன அவங்க அம்மா வந்திருக்காங்க. அதனால் அவங்கள கொஞ்சம் கௌரவப்படுத்தினா நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. உங்களுடைய எந்த அளவுக்கு நீங்கள் குழந்தைகளுக்காக எந்த அளவுக்கு நீங்கள் உழைச்சிருக்கீங்க, தியாகம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத அந்த குழந்தை கண்ணில் தண்ணியோடு சொல்லும்போது எல்லாத்துக்குமே மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இவ்வளவு தூரம் அந்த குழந்தைக்காக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். வேந்தர் டிவி நடத்தி கொண்டிருக்கும் இது உங்கள் மேடை நிகழ்ச்சியிலே சந்திரிகா மாணவி 12th படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றையெல்லாம் உள்ளபூர்வமாக உணர்வு பூர்வமாக நான் முன் எடுத்துரைக்கும் பொழுது உண்மையிலேயே இதை கேட்டுக்கிட்டு யாருமே சும்மா இருக்க முடியாது. நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி உயரணும், என்ன சாதிக்கணும், சாதிக்கிற பொழுது நம்ம என்ன அடுத்தவங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணங்களை வெளிப்பாடு கொடுத்த பொழுது உண்மையிலேயே நான் மனம் நெகிழ்ந்து போனேன். பாராட்டுகின்றேன் அந்த சந்திரிகாவை. இந்த சந்திரிகாவிற்கு நம்முடைய விவேகானந்தா கல்வி குழுமத்தின் சார்பாக கல்லூரி படிப்பிற்காக என்ன செய்யலாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஃப்ரீ எஜுகேஷன். நம்ம கல்லூரியில்
ஃபார்மசி, நர்சிங், என்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், எது எடுத்தாலும் சரி அது படிக்கிற கல்லூரி படிப்பு முடிக்கும் வரையில் விடுதி கட்டணம், கல்லூரி கட்டணம் அனைத்துமே இலவசமாக. இந்த வேந்தர் டிவியினுடைய நிகழ்ச்சியின் மூலமாக நாம் கண்டெடுத்த இந்த சந்திரிகா என்ற முத்திற்கு அந்த கல்லூரி படிப்பிற்கான முழு கட்டணத்தையும் நாம் இலவசமாக வழங்குகிறோம் என்பதை இந்த இடத்தில் நான் உங்கள் கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி வேந்தர் டிவி, எண் 35, நார்த் போல், கலைமகள் நகர், 3வது பிரதான சாலை, ஈக்காட்டுத்தாங்கல், சென்னை 32. தொடர்புக்கு 044 2225 5234.